எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தோட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ், அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டாருன்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டி இருக்காரு பாருங்க. சிம்மரன் அந்த மிரட்டி இருக்காரு, வனிதாவை அந்த மிரட்டி இருக்காரு. வனிதாவை அதுக்கு மேலே வரட்டுச்சு. இப்போ அதுக்கு எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னாங்க. உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டுனாங்க. அது ஒருத்தம் ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசணும். ஆமாம், இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி சொல்லணுன்னா, பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷ். இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணு. ஓகே, ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது. பிரியா க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு பிரியா டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர்லேயே சாங்குலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன் பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் இந்த படம் வாங்கின பிற்பாடு ஏன் சிம்ரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்ணுறேன்னு அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை வாங்கினேன். கொஞ்சம் லவுடாக பண்ண வச்சுருக்கேன். என்னை கூட கேட்டது ஒரு சமயம், ஏன் இவ்வளோ லவுடாக பண்ண வைக்கிறீங்க? நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை. இல்லை, அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும். அந்த ஆக்ரோஷம், அந்த குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். அதை நிறைய தடவை சொல்லிட்டேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும். பிரசாந்த் ஒரு பியானோ பிளேயர். சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக நான் இந்த படம் வாங்குறதுக்கு ரீசனே பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கும் நினச்சி தான் இந்த வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வாங்குறதுக்கு கடும் போட்டி இருந்தது. ப்ரொடியூசர்ஸு, நிறைய டைரக்டர்ஸு, ஹீரோஸு, கடும் போட்டி. நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க. நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். நிறையா ஆர்டிஸ்ட்டு நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார் இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கோவிட் வந்தது. கோவிட் 2 வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி படத்தை முடித்தோம். அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம். அதுதான் இந்த டர்னாக்கர் சாங். அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார். அதில் அனிருத்தை பாட வச்சோம். கூட விஜய் சேதுபதி, மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இதை ஹூக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்துடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும்போது கீழே விழுந்து இறந்துட்டான். அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்குது. உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5000 ஹெல்மெட்டை தமிழ்நாடுக்குள்ளே நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸ்லாம். பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக அவர் பண்ண சிரமங்கள், ஒவ்வொரு ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அதனால் அவங்க உயிருக்கு ஆபத்தெல்லாம் அட்வைஸ் பண்ணி வந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டிலான ஒரு வில்லினிஷ் ஆக்டிங் பண்ணியிருப்பார். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும். அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும். இது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கறதுக்காகவே நானே இந்தியில் இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்லையும் இந்த ஃபீலிங் வரும். எல்லோரும் திரும்ப அந்த படம் பார்ப்பாங்க. பெசன் நகர் ரவி வந்து அவரை வந்து பெசன் நகர் ரவி தான் தெரியும். நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முனுருதீன் பாய், அவர்கிட்ட இவரும் ட்ரைனிங்கான வருது. அந்த பெசன் நகரில் இருந்ததுனால அவர் பெசன் நகர் ரவி, ஆனால் இப்போ பெசன் ரவின்னு ஷார்ட் பண்ணிட்டார். அவர் இந்த படத்தில், அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக. ஒரு சின்ன வேஷமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுவார். பொன்னர் சங்கர் கதை மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல் தான். பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி கூடலாம் கோவட்டியாக இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஊர்வசி சொல்ல வேண்டாம். என் கூட வந்து கொம்பேரி மூக்கன், அப்புறம் 2-3 படம் பண்ணுச்சு. பிரசாந்த் கூட நான் தயாரித்து ஒரு மன்னவான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுச்சு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னோன்னா வந்துச்சு. வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. கூட யோகி பாபு, 2 பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. மனோபாலா இன்றைக்கி நம்மளோட இல்லை, ஆனால் அவர் இந்த படத்தில் பிரதமாக பண்ணிட்டாரு. ஜெயன் கோபி சின்ன ரோல் தான், ஆனால் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார். என்கிட்ட இன்னைக்கு காலைல சொன்னார், ஆனால் இதான் நான் கடைசி படம், இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை, நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு, ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு. ஆனால் நல்ல நடிகர். அவருடைய டயலாக் டெலிவரியில் இந்த லைட்டிங் சூப்பராக இது ஒரு நல்ல சகுனம் தான். ஒரு நடிக்க மாட்டேன்னு ஆன்மீகத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாரு. ஆனால் கடவுளை அதை பண்ணி, இல்லை நீங்கள் இனிமேல் நடித்து தான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி லுக்கோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, இனிமேல் நீங்கள் ஆன்மீகத்துக்கு போங்க, ஆனால் நடிப்பே கொஞ்சம் சைடில் வச்சிங்க, இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விஜயேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பூவையாருங்க ஒரு சின்ன பையன், அவனும் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கான். இதில் லீலா சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது, ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் வந்து போயிட்டாங்க. மேபி நம்ம எல்லாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க.
நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு. எல்லா தியேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 400 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கு மேலே தியேட்டர்கள் போடணும்னு எல்லோரும் விரும்பி வராங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அது வந்து அதற்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரெஸ்ஸும் ஊடக நண்பர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் பிரசாந்த் சார்பாகவும் எங்கள் குழு சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ நிகில். இறைவனுக்கு நன்றி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் நண்பன் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார். என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா, சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான். அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சவொடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். எங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூப்பிட்டு போயிட்டு, நீ வாட்ச் பார்த்தல, உனக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ எடுத்துக்கோ, எனக்கு அந்த வாட்ச் தான்டா பிடிச்சிருக்குது, அதனால தான்டா அதை பார்த்தேன், அப்போ அது நீ கட்டிக்கோ, எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா. அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போட்டிருந்தார். சும்மா அந்த கண்ணாடியை எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னேன். சாயந்தரம் எனக்கு 3 கண்ணாடி இருந்துச்சு. அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும். அப்போவே சொன்னேன், எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடச்சிருக்காது, இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பல நாளாக. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது. அதுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எல்லாம் காரணமே இல்லாமல் ஃபோன் பண்ணுவேன். ஐயா எப்படி இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஐயான்னு பேசிப்போம். அதில் ஒரு பெரிய அன்பு இருக்கும். காரணமே இருக்காது. அதாவது என்னென்னா, ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே ஏதோ ஒன்றுக்காக தான் எல்லாருமே ஃபோன் பேசி பழகிட்டோமா, எந்த காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற ஃபோன் வர்றது ரொம்ப அரிது. அது அங்கேருந்து வரும். நான் பேசியிருக்கேன், அதை உணர்ந்துருக்கேன். நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு. எனக்கும் அவருக்கு இடையில எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம், பண்ணுவோம், ஓடிடுவோம், அப்படியே போயிடும். ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா, தெலுங்கில் இதே ரோல் பண்ணுறதுக்கு என்ன கேட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தமிழில் வந்தோடனே எங்கள் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ணான். அந்த மாதிரி சார் பேசணுன்றாரு. எனக்கு இவருனா பயம். எப்படின்னா, நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையூர் மம்பட்டியாங்க படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன். கொம்பேரி முகன் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே பதட்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஷாட்டு பார்த்த மாதிரி இருக்கும். அவர் எதுக்குடா பேசணுன்றாரு அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியல, நான் இந்த இருக்காரு, இருறான்னுக்குள்ளே கொடுத்துட்டான். வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனால் நேராக பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த அன்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெத்து இருக்குல்ல, அப்படி இருக்கணும், நம்மளும் இப்படி தான் இருக்கணும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், 15 வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருக்குங்க. இந்த பேரன்புக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அவருடைய அன்புக்கு. அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டில் வனிதாவை வந்தாங்க. மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, ஏன்னா இப்படி யாருமே திட்டினது இல்லை. திட்டுறாங்க. நான் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா, இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியாக இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க, என்னங்க பண்ணு கேட்குறேன் சார். அப்புறம் அங்கே கேட்டால் இல்லை சார் தான் சொன்னார் திட்டுறது. அப்படி ஒரு கோஸ்டார் இந்த படத்தில். அப்புறம் மேம் கூட, சிம்ரன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் ஆக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஊர்வசிமா, அப்புறம் பிரியா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சரியா, சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ். அண்ணன் ரவி யாதவ் ரொம்ப ரசிச்சிருக்கோம். அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை. தம்பி இப்போ தான் ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஒரே அலைவரிசை, ஆனால் சந்திப்பதற்கு இவ்வளோ காலம் ஆகிருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நினச்சது எல்லாத்தையுமே இப்போ அவர் வந்து நேராக பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நண்பன் நிகில், அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஒர்க் பண்ணேன் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசாந்த் சார், உங்கள் மனசுக்கு இன்னும் இது அப்படியே பல மடங்கு உயரும் சார். வாழ்த்துக்கள் சார். நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெருசாக
நிக்கல் சார், வணக்கம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப பெருமகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். அடுத்த முறை மீண்டும் அந்த நிலையில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வரும்போது நான் ப்ளூ அண்ட் ப்ளூ என்னப்பா நீ ப்ளூ அண்ட் ப்ளூ. ஓ ஏன்ப்பா என்ன மறைக்கிற? ரெண்டு பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்குமே, எப்படிடா அப்படி நான் மாற்றுவேன் நீ மாற்றுவேன் நான் மாற்றினேன்ட்டான். தொல்லை தாங்கலப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுவுமா என்னுடைய எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது. சார் நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் நடிக்க போகும்போது. நல்ல ஒரு ஜாலியான யூனிட், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும், நல்லா ஜாலியாக பேசிட்டே இருக்கோம். அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வர்றாருன்னு அர்த்தம். ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றதை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு மாதிரி. இப்பெல்லாம் யார் டைரக்டருக்கு பயப்படுறாங்க? டைரக்டருக்கு தான் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு கட்சி ஆளாளுக்கு சொல்லுங்கப்பா. அது வந்து வைரல் ஆகி படம் அந்த காலம் தெரியும். ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ஆட்சிஸுன்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு போகிற அதான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சோம், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு டயராக சார் ஷார்ட்டில் நடிச்சிருக்காரு சொல்கிறீங்க. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் அப்புறம் ஃபாரினர் மாதிரி அது ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவரை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக பேச கூப்பிட்டாங்க. நான் வந்து சார் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலிமா எல்லா ஏரியாவும் ஓடிடியாகவும் போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அது சார் சாரி டு ஸ்பிளிட் தி சீன். சரி, சினிமா சைட்லையும் சரி, பப்ளிக் சைட்லையும் பிரமாதமாக ஒழிச்சுட்டு இருக்கு, பாசிட்டிவாக ஒழிச்சுட்டு இருக்கு. அது கண்ணெதிர்க்க பார்த்தேன். உண்மையிலேயே பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல யோகி பாபு சொன்ன மாதிரி லக்கி மேன் தான். நான் இந்த படத்துல லக்கி மேன் ஒரு படத்துல ரிலீஸ் ஆனேன் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த லக்கி மேனை கண்ணெதிர்க்க பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் வைபோட பாக்குறாங்க. ஒரு பிரசாந்த்ங்கிற ஒரு கேரக்டரை நடுவுல உண்மையா சொல்ல இடைவெளி இருந்தது, ஓகே. ஆனா நீங்க எப்ப வருவீங்கன்னு சாதாரணமா சின்ன பசங்க ட்ரெண்டிங்ல இப்ப இருக்கிற 90 கிட்ஸ் வரைக்கும் ட்ரெண்டிங்ல எல்லாருமே பிரசாந்த் சார் எங்க அம்மா உங்களோட ஃபேன்ஸ் சார், உங்களோட பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், உங்க படம் பார்க்கலாம், உங்க பாட்டுலாம் பார்த்துருக்கேன் சார், பிரமாதமா இருக்கும் சார். எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்கன்னாக்கா இந்த மனுஷன் சினிமால ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். வளர்ப்பு அப்படி. Background silence please. Audio problem. ஒரு நிமிஷம். Audio. Hand mic இருக்கமா? கார்ட்லெஸ் இருக்க கொடுங்க. ஹலோ அது ஓகே. வளர்ப்பு அப்படி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ். யாருக்கிட்டையுமே ஒரு நடிகை இத்தனை வருஷமா இத்தனை ஈட்டு கொடுத்து கூட அந்த ஒரு நடிகன்ற ஒரு திமிரே இல்லாம ஒரு நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஏன் அவரை பாசிட்டிவா பாக்குறாங்க? வளர்ப்பு அப்பா. அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டிருக்க ஆர்டிஸ்டுங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் யாருக்கிட்டையுமே ஒரு அந்த ஒரு நடிகைங்கிற ஒரு திமிரே கிடையாது. கணியன் எடுத்துக்கோங்க, ஒரு அப்பா அண்ணன் அப்பா எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் இருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ற ஆளுமே பாசிட்டிவான ஆள் தான் செலக்ட் பண்ணுவாரு. அதனால இந்த அந்தகனே ஒரு பாசிட்டிவான ஒரு டீம்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம். கண் எதிர்க்க பார்த்தேன். நான் மதுரை போனேன், திருச்சி போனேன், நாமக்கல் போனேன், கோயம்புத்தூர் போனேன். எங்க பார்த்தாலும் அவ்வளோ ரிசீவ், அவ்வளோ மரியாதை. யாருமே கிட்டத்தட்ட சாரி டு சே திஸ் கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 hours லேட் ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட ஒரு 2000 இருந்து 3000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் ஏன் லேட்டா வந்தன்னு கூட கேட்கல. ஏன்னா நடுவில் ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு பேரும் சாப்பிடாம வெயிட் பண்ணி பிரசாந்த பார்க்கணும்னு வரும்போது பிரசாந்த் ஆரவாரம் அப்படி வந்தாங்க. சிம்ரன் நடுவில் வந்தாங்க, இன்னும் வேற லெவலில் கலக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு பொண்ணு. என்ன பாசிட்டிவ், அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த ஓ சோனா பெசனகல்ல ஓ சோனா சாங் வரும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே இருக்குது. அன்னைக்கு பார்த்தேன். You remember that in Besanagar is what happened there? That day how long in Wally? You remember that day you and Jyotika? இல்ல ஐயோ தமிழ் மேல இருக்க அக்கறையை பாத்தீங்களா? அன்னைக்கு பார்த்த சிம்ரன் அப்படியே இருக்கு. இன்னைக்கும் ஜாலியா அந்த நாங்க போன இடத்துல எல்லாம் ஜாலியா எல்லாரும் கூட பேசிட்டு வைப் மேல பிரசாந்த் சார், சிம்ரன், பிரியா என்ன சொல்றீங்க? என்ன படத்துல கலக்கி வச்சிருக்காங்க. ஆனா சிம்பிளா உட்கார்ந்து இருக்காங்க. அது என்னவோ தெரியாதுங்க. தியாகராஜன் சார் பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க. வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் வந்தா ஒரு பயப்படுவாங்க. உண்மையா, அதாவது ஆர்டிபிஷியலா பின்னாடி போய் திட்ட மாட்டாங்க. உண்மையிலேயே அப்பா இப்படி பாருக்கீங்க நல்லா, அந்த மாதிரி ஒரு மனுஷன், அதுக்கு தகுதியானவர் தான் தியாகராஜன். எல்லாரும் பாத்தீங்களா, யாரை பார்த்தாலும் சொல்லுங்க உண்மையா ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்லயே முடிச்சு வருது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு லுக்கு போட்டீங்க, அது லுக்காது. இன்டர்நேஷனல்ல ஃபாரின்ல இருக்க வில்லன் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. என்ன லுக், அது அமைப்பு, யார் மாதிரி ஒரு அமைப்பு. அந்த வெள்ளை தாடியும் வெள்ளை ட்ரெஸ்ஸும் வேற லெவல். அவர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரசாந்த் சார் பண்றாலே அவரும் பண்ணிட்டு இருக்கணும் கூட. எனக்கு அதான் எனக்கு சந்தோஷம். டைரக்ஷன் பண்றதோட அவர் ஃபுல்லா நடிக்கணும். ஒரு ஹீரோவா இப்ப ட்ரெண்டிங்ல இஸ் கேப்பபிள் டு டு ஆல் திஸ். பிரசாந்த் ஜி இஸ் த ஓகே. அதனால திருப்பி சொல்றேன், இந்த அந்தகன் ஒரு பாசிட்டிவான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பிரசாந்த் சார். வேற லெவலில் ஹிட் ஆகும், டவுட்டே கிடையாது. நான் இந்த ட்ரைலரை பார்க்கல, இப்போ போட்ட ட்ரைலர் அவ்வளோ பிரமாதமா இருந்தது. லேட்டஸ்டா இப்பதான் இந்த ட்ரைலரை பார்க்குறோம். ஐயோ இந்த படத்துல இவ்வளோ விஷயம் இருக்காங்க, இப்படி நானே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வேற லெவல்ல போகும், டவுட்டே கிடையாது. மீண்டும் இனிமேல் பிரசாந்த்ஜியோட படம் வந்துகிட்டே இருக்கும், டவுட்டே கிடையாது. இந்த டீமுக்கு நன்றி, தியாகராஜன் சாருக்கு, இந்த டீம்ல நடிச்சவங்களுக்கு, சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருக்கும் தலை வணங்குறேன். இந்த படம் ஹிட் ஆகும், நோ டவுட் அபவுட். தேங்க்யூ ஆல்.